ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். கடந்த சில ஆண்டுகளாவே மகாராஷ்டிராவில் குறிப்பா மும்பையில மொழி பிரச்சனையை மையமா கொண்டு அரசியல் மோதல் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது காணலாம். ஹிந்தி மொழி தான் இந்த சர்ச்சையோட மையமே. மகாராஷ்டிரா அரசு பள்ளிகள்ல 1ஆம் வகுப்பு முதல் 3ஆம் வகுப்பு வரை ஹிந்தி மொழியை கற்பிக்கும் முடிவுக்கு எதிரான போராட்டம் விரைவிலேயே ஒரு இயக்கமா உருவெடுத்தது. இந்த முடிவுக்கு ராஜ் தாக்கரேவின் மகாராஷ்டிர நவநிர்மாண சேனா கட்சியினரும் முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரேயின் கட்சியான சிவசேனா கட்சியினரும் எதிர்ப்பு தெரிவித்து மும்பையின் பல இடங்கள்ல வன்முறையில ஈடுபட்டாங்க. ஏற்கனவே இந்தி ஆதிக்கம் காரணமா மும்பையில மராத்தி மொழி அழிஞ்சு போயிடுச்சு. மராத்தி படங்களுக்கு பதிலா பாலிவுட்ல இந்தி படங்கள் தான் எடுக்கப்படுது அப்படின்னும் தாக்கரே கட்சியில குற்றம் சாட்டியிருந்தாங்க. இந்த சமயத்துல சுஷில் கேடி அப்படின்ற தொழிலதிபர் அவருடைய எக்ஸ் தளத்துல ஒரு பதிவை வெளியிட்டிருக்காரு. அதுல ராஜ் தாக்கரே, மும்பையில 30 வருடங்களா வாழ்ந்த பிறகும் என்னால மராத்தி மொழியை சரியா கற்றுக்கொள்ள முடியல. உங்களின் மோசமான நடத்தையின் காரணமா உங்களை போன்றவர்கள் மராத்தியை பாதுகாக்கிறோம் அப்படின்னு கூறிக்கொண்டிருக்கும் வரை நான் மராத்தியை கற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சபதம் செய்திருக்கேன் அப்படின்னு கூறியிருந்தாரு. அதனை தொடர்ந்து சுஷில் கேடியாவோட அலுவலகம் மீது கற்கள் வீசப்பட்டது. இதற்காக மும்பையின் காவல்துறை 5 நவநிர்மாண் சேனா கட்சி தொண்டர்களை கைது செய்தது. இப்படி மும்பையின் பல இடங்களில் பலர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இதையடுத்து முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் மகாராஷ்டிராவில் மராத்தி மொழியை பற்றி பெருமைப்படுவதில் தவறில்லை, ஆனா மொழி காரணமா யாராவது வன்முறையில ஈடுபட்டா அது நாங்க பொறுத்து கொள்ள மாட்டோம். மொழியின் பெயரால் யாராவது சண்டையிட்டால் அதுவும் பொறுத்து கொள்ளப்படாது. காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவம் நடந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். மராத்தியை பற்றி நாங்கள் பெருமைப்படுகிறோம், ஆனால் நாட்டின் வேறு எந்த மொழிக்கும் அநீதி இழைக்க முடியாது. இதையும் மனதில் கொள்ள வேண்டும் அப்படின்னு தாக்கரே கட்சியினரை கடுமையா கண்டிச்சிருந்தாரு. இந்த நிலையில பட்னாவிஸ் அரசு மகாராஷ்டிரத்துல மராத்தி மொழிக்கு ஆதரவா அதிரடி முடிவெடுத்திருக்காங்க. அதாவது மகாராஷ்டிரத்துல மராத்தி தெரியாத டாக்ஸி ஆட்டோ டிரைவர்களுக்கு லைசன்ஸ் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு அந்த மாநில அரசு அறிவிச்சிருக்காங்க. மே 1ஆம் தேதி மகாராஷ்டிர தினத்தை முன்னிட்டு இந்த சட்டம் அமலுக்கும் வர இருக்கு. இது குறித்து மகாராஷ்டிர மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் பிரதாப் சர்நாயக் கூறுகையில, முதல் கட்டமா இந்த திட்டம் மும்பை பெருநகரம், நாக்பூர், சத்ரபதி, ஷாம்பாஜி நகருக்கு உள்பட 59 RTO ஆபீஸ்கள்ல அமலுக்கு கொண்டு வரப்படும். இங்கு டிரைவர்களுக்கு மராத்தி எழுத படிக்க தெரிகிறதா அப்படின்னு தேர்வு நடத்தப்படும். முறையா மராத்தி தெரிந்தவர்களுக்கு லைசன்ஸ் வழங்கப்படும். மராத்தி தெரியாதவர்களுக்கு லைசன்ஸ் புதுப்பிக்கவும் படாது. இந்த சட்டம் ஏற்கனவே அமல்ல இருக்கிறது தான், ஆனா முறையா அமல்படுத்தல. இனிமேல் முறையாக அமல்படுத்தப்படும். உள்ளூர் மொழி தெரியாததால் டிரைவர்களுக்கு பயணிகளுடன் உரையாடல் நடத்த முடியாத நிலையில இருக்கு. இதனால மராத்தி தெரிந்தால்தான் டிரைவர்கள் பயணிகளிடையே நல்லுறவை மேம்படுத்த முடியும். பொது போக்குவரத்தில் உள்ள அனைவரும் மராத்தி தெரிந்து கொள்ள வேண்டும்ன்றது இந்த சட்டத்தோட ஒரே நோக்கமா இருக்கு. மகாராஷ்டிரத்துல வாழும் ஒவ்வொருவரும், வர்த்தகம் செய்யும் எவரும் உள்ளூர் மொழியை அறிந்திருக்க வேண்டும். மராத்தி தெரியாதவர்களுக்கு லைசன்ஸ் கொடுத்தால் அதிகாரிகளும் நடவடிக்கைக்கு உள்ளாவார்கள். படிப்படியாக இந்த சட்டம் மாநிலம் முழுவதும் அமல்படுத்தப்படும் இப்படின்னு அவர் கூறியிருக்காரு. மே 1ஆம் தேதி தான் மகாராஷ்டிரா மாநிலம் உருவாக்கப்பட்டது. இதனால அன்றைய தினம் முதல் இந்த சட்டம் அமலுக்கும் வருது. மும்பையில ஆட்டோ ஓட்டுபவர்களும் டாக்ஸி டிரைவர்களும் பெரும்பாலும் வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்கள தான். இவர்களுக்கு இந்தி தான் தெரியும். மும்பையில பொதுவா இந்தி பேசப்படுறதால இந்தி தான் டிரைவர்களுக்கு தெரியும். மும்பையில மராத்தியர்கள் கூட வீட்டில் தான் மராத்தி பேசுவாங்க, வெளியில சென்றா இந்தியில் தான் பேசுவாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல மராத்தியை எங்க போய் கற்பது? மராத்தி மொழியை கற்றுக்கொள்வதிலும் பல சவால்கள் இருக்கு. இதனால மும்பையில ஆட்டோ டாக்ஸி ஓட்டும் ஆயிரக்கணக்கான ஓட்டுநர்கள் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.